இது என்னோட குழந்தை. பண தேவைக்காக தான் குழந்தைய வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்த. மனசு கல்லாக்கிக்கிட்டு என் புருஷனை பொழைக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் குழந்தைய வித்தையா. யார்கிட்ட வித்த? காமணிங்கிற பொம்பளை தான் காசு கொடுத்தாங்க. ஆனா குழந்தை இந்த அம்மா தான் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், இல்ல போய் சொல்றாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை ஏன் குழந்தை. சாந்தி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ நடிக்காத, போய் சொல்லாத. உனக்கு பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். உன் புருஷனை நான் புடைக்க வைக்கிறேன். அதுக்காக என் குழந்தைய இல்லைன்னு சொல்லிடாதம்மா. அம்மா ஜான்சி ராணி, அவ பொய் சொல்ல, உண்மையதான் சொல்றா. இவ புருஷன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த தம்பி. இந்த தருதலை கட்டிட்டு வாழ்ந்தது போதும்னு சொல்லி இப்ப ஹாஸ்பிட்டல் அவன் சாவா கிடக்குறான். சாவ போற நேரத்துல அவன் பெத்த பிள்ளைய பார்த்துட்டு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்து பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன். போதுமா? ஏமா இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. ஐயோ போய் 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 என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆள் தான் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவரை நம்பாதீங்க சார். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தது உண்மை சார். என் தம்பியை வேணா கேளுங்க, கேளுங்க சார். ஆமா சார், எங்க அக்காக்கு பிறந்தது ட்வின்ஸ். நீங்க வேணா ஹாஸ்பிட்டல்ல கூட விசாரிச்சு பாத்துங்க. எந்த ஹாஸ்பிட்டல்மா? சார், எஸ்எஸ் நர்சிங் ஹோம் சார். உங்க குழந்தை எங்க பிறந்தது? அதே ஹாஸ்பிட்டல் தான் சார். உங்க குழந்தை எந்த தேதியிலமா பிறந்தது? அக்டோபர் 30ஆம் தேதி. உங்க குழந்ை? அக்டோபர் 29ங்க. குழந்தை பிறந்த சர்டிபிகேட் கூட என்கிட்ட இருக்குதுயா. உங்க குழந்தை பிறந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் ஏதாவது இருக்காமா? பிறந்த போவே செத்துடுச்சுன்னு சொன்னாங்க சார். இவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கவே இத்தனை நாள் காத்திருக்க வேண்டியதா போச்சு. ஆனா இன்னொரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் என்கிட்ட தான் இருக்கு. இந்த குழந்தைக்கு இனிமே தான் சார் வாங்கணும். அப்புறம் என்ன சார், மேட்டர் முடிஞ்சிருச்சு. அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்ல, எங்கள்கிட்ட பேப்பர் இருக்கு. குழந்தைய கொடுத்து அனுப்புங்க. வாய முடியா? இந்த 2 டேட்ஸ் தான் குழப்பம் நடந்திருக்கு. உங்க குழந்தை பிறந்தது அக்டோபர் 30ன்னு சொல்றீங்க, இந்த அம்மா அக்டோபர் 29ன்னு சொல்றாங்க. ஒரு நாள் முன்னதான் இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்ல தான் ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. இல்ல சார், இந்த கூறுகட்ட சரிக்கு மூளை சரியா வேலை செய்யல. குழப்பம் டேட்ல இல்ல, இவ மூளையில. என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல செத்துன்னு சொல்லி ஒரு போன் பண்ணிருந்தா அடுத்த நிமிஷமே நான் புறப்பட்டு தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன். இப்படி குழந்தைய வித்து தான் அவனை காப்பாத்தணும்னு சொல்லி கூத்தடிச்சிருக்க மாட்டா. ஐயோ, நான் போய் சொல்லலையா. என்னோட கஷ்டத்துக்கு இந்த அம்மா கிட்ட குழந்தைய வித்தேங்கிறது தான் உண்மை. மனசரிஞ்சு நான் தப்பு தான் செஞ்சேன். ஆனா இனிமே என்னால என் குழந்தை இல்லாம வாழ முடியாது ஐயா. குழந்தைக்காக நான் வாங்கின பணத்தை வேணா எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு என் குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க ஐயா. நான் உங்க காலில் முதல்ல நீங்க 2 பேரும் சொல்றதுல எது உண்மைன்னு எனக்கு தெரியலையே. என் குழந்தை இவங்க கிட்ட வளருதா சொன்ன லேடி இப்ப உயிரோட இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அப்படி ஒருத்தர் சொல்லாம நான் எப்படி சார் இவங்களை தேடி போய் குழந்தைய எடுத்திருக்க முடியும்? சாந்தி, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம பேசுமா. நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப நீ என்ன சொன்ன? தொலைஞ்சு போன என் குழந்தை நீ வளர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி என் குழந்தைய என்கிட்ட கொடுத்த. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு இப்படி ஒரு புது கதை? ஏன் இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? இது உன்னால எப்படி சொல்ல முடியுதுமா? இல்லைங்கம்மா, சத்தியமா நான் போய் சொல்லல. நான் போய் சொல்லலம்மா. நீங்க கொடுத்துட்டு போன அட்ரஸ் பேப்பரை நான் எங்கேயோ விட்டுட்டேன். அதை தேடி கண்டுபிடிக்க முடியாம தவிச்சு போயிட்டமா. இல்லன்னா எப்பவும் உங்ககிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லிருப்பேன். மூதேவி மூதேவி,
பேப்பரை தொலைப்ப, புருஷனை தொலைப்ப, குழந்தைய தொலைப்ப, இப்படி மொத்தமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறது நாண்டுகிட்டு சாகலாம் முடி. அழுது தொலையாதடி. வாய முடியா பொம்பளை பார்க்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. அது உன் தம்பி பொண்டாட்டி வேற சொல்ற, அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்துருவேன். ஜாக்கிரதை. இத பாருங்கம்மா, இத 2 பேருமே உங்க குழந்தைன்னு சொல்றீங்க. சரியான ப்ரூஃப் இல்லாம இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. சார், அதான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்றான்ல சார், குழந்தைய கொடுத்து அனுப்புங்க சார். பேப்பர் எவிடன்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இது ஏதோ பெரிய விவகாரம் போல தெரியுது. நான் போய் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து பேசிட்டு இவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உத்தரவு வாங்குறேன். அது வரைக்கும் குழந்தை காப்பகத்திலே இருக்கட்டும். சார் 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 அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க எந்த டெஸ்டுக்கு வர சொன்னாலும் நான் வரேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாலும் வரேன். ஆனா என் குழந்தை மட்டும் என்கிட்ட இருக்கட்டும் சார். ஐயோ கெஞ்சி கேக்குறேன் சார், காப்பகம் எல்லாம் வேண்டாம் சார். இல்லங்கய்யா, குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ, ஆஸ்பத்திரியில என் புருஷன் செத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சா அவரை பொழைக்க வைக்க முடியாமலே போயிடும். குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. குழந்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களை குல தெய்வமா நினைக்கிறேன். முடியாதுமா. உங்க 2 பேர்ல யார்கிட்ட குழந்தை கொடுத்தாலும் வீணான பிரச்சனைகள் தான் வரும். ஐயோ சார், திரும்ப குழந்தையை கடத்திட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான், மறுபடியும் என்கிட்ட தான் வந்து நிப்பீங்க. சட்டப்படி கோர்ட் யாருக்குன்னு சொல்லுதோ அவங்க கிட்ட தான் நான் குழந்தையை ஒப்படைப்பேன். ஐயோ, தயவு செய்து 2 பேரும் பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு போங்க. நான் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு தகவல் சொல்றேன். புரிஞ்சுதா? சார் ப்ளீஸ் சார், காப்பகம் எல்லாம் வேண்டாம் சார். சார் சொல்றது கேளுங்க. அது என் குழந்தை சார், என் ரத்தம் சார். சார் நான் டெஸ்டுக்கு வரேன் சார். ஆனா இப்ப இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார், அதான் சார் நியாயம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்கம்மா. நான் கோர்ட்ல பேசி சொல்றேன். கண்டிப்பா சார். ஐயோ, என் குழந்தை சார். கண்டிப்பா, கண்டிப்பா. அக்கா, அக்கா, ஐயோ, கவலைப்படாதக்கா. ஐயோ என் குழந்தை. அவங்க எந்த கோர்ட்டுக்கு நான் போகட்டும், ஐயோ. குழந்தை நிச்சயமா உன்னோட தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயோ கண்ணம்மா, கண்ணம்மா. என் குழந்தை. அக்கா, அக்கா, அக்கா. என்ன வள்ளி? அக்கா, இந்த வயிற்றுச்சல கேட்டீங்களா? எவனோ ஒருத்தன் செல்லம்மா வீட்டுக்குள்ள பூந்து அவங்க குழந்தை புடுங்கிட்டு போயிட்டானா? என்ன சொல்ற? ஆமாக்கா, குழந்தை அவங்களோடதே இல்லையா, வேற ஒருத்தியோட குழந்தையா. விஷயம் போலீஸ் வரைக்கும் போய் ஒரே கலாட்டாவா இருக்கான். இப்பதான் அவர் போன் பண்ணி சொன்னாரு. கடவுளே. ஊர் உலகத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்கன்னா சந்தோஷத்தை கொட்டுற சாமின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பிறந்தா வீடு விளங்கும், மங்களகரமா இருக்கும்னு பார்த்தா இந்த செல்லம்மாக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தலைகீழா நடக்குதுன்னு தெரியல. அதுவும் இந்த 2வது குழந்தை கண்ணம்மா வந்ததுல இருந்து அவங்களுக்கு நேரமே சரியில்லக்கா. போட்டு படுத்தி எடுக்குது பாருங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். செல்லம்மா பேத்தது 2 தானே? இது உங்க குழந்தை இல்லனா அப்ப எது செல்லம்மா குழந்தை? அது அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிடல்ல போன குழந்தை அப்படியே போயிருந்தா கூட இப்ப இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்காது இல்லக்கா. இவ்வளவு நாள் கழிச்சு 2 குழந்தையும் பத்திரமா கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டோம். பாருங்க, அவ புருஷனே 2 குழந்தையும் கடத்தி கேரளா கொண்டு போய் அங்க போய் ஆத்துல போட்டு பாப்பா படாத பாடு பட்டு பாவம் குழந்தை இப்பதான் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு சோதனைனா கேட்கவே சங்கடமா இருக்கு. இல்லீங்க, இது யோசிச்சே தீரணும். இது செல்லம்மா குழந்தை இல்லன்னு ஒருத்தன் தூக்கிட்டு போறானா, அப்போ செல்லம்மா குழந்தை இப்ப எங்க இருக்கு? நிச்சயமா அதையும் இதே மாதிரி யாரோ ஒரு களவாணி பையதான் தூக்கிட்டு போயிருப்பான் இல்லக்கா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுக்கா. வள்ளி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? வயிற்றுச்சலா இருக்கு. எதிரியா இருந்தா கூட ஒருத்தருக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுங்க. நாம இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, ஆனா செல்லம்மா இந்த வீட்டு பொண்ணு. குழந்தைனா என்ன விளையாட்டா?
பாவம் அவங்க மனசு என்ன பாடுபடும். எந்த குடிக்கெட்ட மூதேவி என் குழந்தைய தூக்கிட்டு போச்சோன்னு அவங்க மனசு வந்து மண் அள்ளி தூத்த மாட்டாங்க. அவங்க வம்சமே நாசமா போகணும்னு நினைக்க மாட்டாங்க. 7 தலைமுறைக்கும் இந்த குழந்தைய தூக்கிட்டு போனவங்க வீட்டுல குழந்தை அழற சத்தமே கேட்க கூடாதுன்னு சாப்பிட விட மாட்டாங்க. போதும் வள்ளி, நிறுத்து. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? யாருக்கு என்ன கஷ்டமோ நமக்கு இப்படி தெரியும். அக்கா என்னக்கா நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? வள்ளி சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சுல, போங்க போய் வேலையை பாருங்க போங்க. சரி ஸ்னேகா, நான் கிளம்புறேன். எங்க? என்ன இப்படி கேக்குற? குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாளே, நாம போய் பார்க்க வேண்டாமா? இல்லக்கா இப்ப வேண்டாமே, அப்புறமா போலாம்க்கா. என்னால முடியல ஸ்னேகா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவளை போய் பார்க்கணும், அவகிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசணும். அப்பதான் எனக்கு சமாதானமா சரி இருக்கும். சரி இருங்க, நானும் வரேன். இப்படி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகி பிபி ஏறிச்சுன்னா உடம்பு தாக்கா கெட்டு போகும். ஐயோ, உங்ககிட்ட என்னத்த சொல்றது போங்க. வள்ளி குழந்தை பார்த்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க. வா கண்ணு. ஏண்டி என் தம்பி வாழ்க்கையை தான் பாழாக்குறேன்னா என் குடும்ப கௌரவத்தை இப்படி நடுத்தருவுல இழுத்துட்டு வந்து விட்டுட்டேடி. எங்க இருந்து வந்த நீனு? தரித்திரியம் தரித்திரியம். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் புதுசு இல்ல, கோர்ட்டும் புதுசு இல்ல. விசாரணை, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட கேவலமான விவகாரத்துல இதுவரைக்கும் போய் நின்னது இல்லடி. ஏண்டி குழந்தையே உனக்கு பிறந்தது இல்லைன்னு சொல்றான்னா என்னாடி குடும்பம் நடத்தி கிழிச்சிருக்க நீ? சத்தியமா அது என்னோட குழந்தைதான். என்ன நம்புங்க, நான் போய் சொல்லல. நான் நம்புவேன், வேற என்ன பண்றது? தலையெழுத்து. அவன் நம்பணுமே, கோர்ட்டு நம்பணுமே. மாவள, இந்த குழந்தை மட்டும் ஒண்ணுது இல்லைன்னு தீர்ப்பு வரட்டும், ஆத்தாளி மகளை நிக்க வச்சு எரிச்சிடுவேன். தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. செத்தா தூக்கி போட ஆள் இல்லாத அனாதைங்க நாங்க. உங்க தம்பி ஆஸ்பத்திரி செலவுக்காக தான் குழந்தைய வித்தோம். வேற வழி தெரியல. எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், நாங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டோம் தம்பி. பண்ணாட ஒன்ன வித்திருக்க வேண்டியது தானே. எவ வீட்லயாவது போய் சாகர வரைக்கும் அடிமையா இருந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லி பணம் வாங்க வேண்டியது தானே. தோணலல்ல, தோணாதே. பெத்திருந்தா அவரடி தெரியும் புள்ளையோட அருமை உனக்கு. பெத்தவன் நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அது ஏன் குழந்தைதான். எந்த கோர்ட்டுக்கு வேணா போகட்டும், எத்தனை டாக்டர் வேணாலும் சோதிக்கட்டும், அது என்னோட குழந்தைதான். இல்லன்னு யாரு சொல்றான்னு பாக்குறேன். எந்த கோர்ட்டுக்கு வேணா போகட்டும், எத்தனை டாக்டர் வேணாலும் சோதிக்கட்டும், அது என்னோட குழந்தைதான். இல்லன்னு யாரு சொல்றான்னு பாக்குறேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இப்ப நான் உன்னை கொல்லாம விடுறேன். ஆனா இப்பவும் கேக்குறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைச்சிருந்தீன்னா அதை இப்பவே சொல்லிடு. இந்த விவகாரத்துல வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, தொலைச்சு கட்டிடுவேன் 2 பேரையும். இல்லங்க, நான் எதையும் மறைக்கல. அது என்னோட குழந்தைதான். எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன், என்ன நம்புங்க. ஓ சத்தியத்தை எவன்டி கேட்டான்? இப்ப நீ சொல்ற, நான் புறப்படுறேன். அது என் தம்பி குழந்தையா இருந்து அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வையே, சொன்னது சொன்னதுதான். உங்க 2 பேரையும் உயிரோட எரிக்காம பழனிக்கு கிளம்ப மாட்டேன் சொல்லிட்டேன். அண்ணி, இந்த காப்பி குடிங்க. இப்படி வயித்த காய போட்டா எப்படி அண்ணி? அவங்க கூட சண்டை போடுறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. அழாதீங்க அண்ணி, குழந்தை எப்படியும் கடிச்சிரும். ஏதோ கெட்ட நேரம் உங்களை போட்டு இப்படி படுத்துது. ஆமா, என்னைக்கு உங்க அண்ணனை கட்டினாங்களோ அன்னைக்கு எங்க அக்கா கட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்க, என் அண்ணன் ஒண்ணும் உத்தமன்னு நான் சொல்லல. ஆனா அதுக்காக இப்படி எல்லாத்துக்கும் அவரே குத்தம் சொல்லாதீங்க. இந்த குழந்தை எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போனப்ப கூட அண்ணன் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாரு, அவர் தான் பின்னாடி இந்த தூண்டி விட்டாருன்னு மணியர் சொன்னாங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. எனக்கு அந்த சந்தேகம் இன்னும் இருக்கு. அந்த பழனி ஆள் மோசமானவன் தான், ஆனா உங்க அண்ணன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது.
செல்லமா இது? உனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே. உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வள்ளி சொன்னதும் போட்டது போட்டபடி ஓடி வரும். இத பாரு, நீ கவலைப்படாத. உன்னோட குழந்தை உன்னை விட்டு எங்கேயும் போயிடாது. அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அது உன்னோட குழந்தை. காசு பணம் திருட்டு போனா கூட போடா போட்டு ஒளிஞ்சு போச்சுன்னு விட்டுடலாம். ஏன் குழந்தை என்ன பண்ணுவேன்? வாய் குசாம இது நான் பெத்த குழந்தை, உன் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. நான் தான் பெத்தேன்னு நிரூபிச்சாதான் என் குழந்தை என்கிட்ட கொடுப்பாங்களா? ஐயோ, நான் எங்க போய் அழுவேன்? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் வேணா இந்த விஷயத்துல உதவி செய்யறேன். என்னால அந்த குழந்தையை மீட்டு கொடுக்க முடியும். ஹலோ, இந்த அடிச்சு புடுங்கிறது அழிச்சு புடுங்கிறதெல்லாம் அந்த வீட்டோட வச்சுக்க. உன் உதவியும் வேணாம், உன் உபத்திரமும் வேணாம். மணியர் சார், சும்மா இரு. பிரிக்க தெரிஞ்சவங்களுக்கு சேர்க்கறது சுலபம் தான். ஆனா இழந்துட்டு நிக்கிறவளுக்கு இன்னொருத்தர் உதவி தேவையில்லை. குழந்தைய மீட்டுக்க எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற செல்லம்மா? அவ உதவி பண்றேன்னு தானே சொல்றா? இருக்கட்டும் அண்ணி, தேவைப்பட்டா கேக்குறேன். சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்கோம். யாரால அன்னைக்கு உதவ முடிஞ்சது? எல்லாம் விதி. ஆனா சத்தியமா சொல்றேன், என் அண்ணி வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டது யாரா இருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒரு எறும்பு கூட அண்ணி துரோகம் நினைச்சது இல்ல. உங்களுக்கு துரோகம் நினைச்சவங்க ரத்தம் கக்கி சாவு போறாங்க அண்ணி.